வணக்கம் வணக்கம் மணி. தம்பி உன் பேர் என்னப்பா? மணி உள்ள வாங்க, ஃப்ரேம்குள்ள வாங்க. தெரில. ஓகே அப்படிங்க. உன் பேர் என்னப்பா? குணாவா? ஓகே. எதுக்காக உடனே இப்போ கூட்டு வந்து தெரியுமா? இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோம், தெரியல உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோமா? ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தான் பொண்ணுங்க வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குன்னு நினச்சிட்டு கூடிய அதிமேதாவித்தனமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த காணொலி வந்து சமர்ப்பணம். ஏன்னா இணையத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி பசங்க வந்து ஒரு 9 வரைக்கும் படித்த பசங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இதை பாருங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பேர் வந்துங்க குணாங்க. ஆளை பார்த்துங்க, குணா. இந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் ஷாட்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள்லேருந்து சின்ன 9வது படிக்கிற பிள்ளைங்க, 8வது படிக்கிற பிள்ளைங்க, 7வது படிக்கிற பிள்ளைங்க, அத்தனை பிள்ளைங்களையும் அந்த சாட் குரூப்பில் சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைங்களோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனை தேடி வந்து எங்களோட நண்பர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து 1.25 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திருக்காரு. அவரை மிரட்டி 1.25 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திருக்காரு. அதுக்காக பார்க்க வந்து அவருடைய போனை வாங்கி பார்க்கும்போது தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 1000 போட்டோ வச்சிருக்கான், பெண்களோட போட்டோ. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்ஃபிங் பண்ணது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் வந்து ஏமாத்தின பொண்ணுங்களாம் யாருன்னு சொல்கிறேன், காலை வாங்கிக்கிங்க மணி. முதல் பொண்ணு சேத்தியாத்தோப்பை சேர்ந்த ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது நாங்கள் வந்து வன்னிய சமுதாயமாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய, அன்றாடம் காட்சியில் வாழக்கூடிய மக்கள் தான். எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணு தான் முக்கியம், அது வந்து பழைய வீட்டு பொண்ணு, பழைய வச்சுட்டு பொண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது. எங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே, எங்களுக்கு வந்து எல்லாருமே எங்கள் தங்கச்சிங்க தான். வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய பொண்ணுங்களும் எங்கள் வீட்டு தங்கச்சிங்க தான். அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு பேர் என்னடா? அந்த பொண்ணு நந்தினி. அந்த பொண்ணை ஏமாத்தீங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அந்த பொண்ணு வந்து எக்ஸன் வச்சிங்க, ஏதோ ஒரு நந்தினி வச்சிங்க, அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீடியோ எடுத்திருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வன்னியர் பொண்ணு, சேலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அது என்னமோ ஒரு செல்லம், என்னடா பொண்ணு பேர் என்னடா? பேர் மட்டும் 1000 பொண்ணு பேர் என்னடா? ராஜி அப்படிங்கிற பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நியூடா போட்டோ எடுத்து வச்சிருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பச்சை புள்ள 17 வயசு நிரம்பிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அது பேர் என்னடா? ஆயிஷாங்கிற பொண்ணு, சென்னையை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான், இவனோட வலையில வீழ்த்தி அந்த பொண்ணை வந்து 4 மாசமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கான். கையில பாத்தீங்கன்னா கஜினி படத்துல சூர்யா பச்சை குத்துற மாதிரி ஒவ்வொரு பொண்ணு பேரையும் பச்சை குத்தி வச்சிருக்கான், கை கட்டுறான். இங்க பாருங்க, இங்க ஒரு பொண்ணு பேரு பாப்பான்னு, இங்க ஒரு பொண்ணு பேரு ரியான்னு, அங்க இங்க கட்டுறே உள்ள காட்டு. இங்க ஒரு பொண்ணு பேரு குட்டிமான்னு, நெஞ்ச காட்டு. நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலவா போட்டிருக்கான். சோ ஏகப்பட்ட பொண்ணுங்களை லவ் பண்றங்கிற பேர்ல இந்த பையன் ஏமாத்தி கிட்ட 20க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களோட அசிங்கமான புகைப்படத்தை வச்சுக்கிறான். நாங்க இந்த பையனை வந்து, இந்த பையனோட சொந்த ஊர் என்னவரா? ராமநாதபுரம், சிதம்பரத்து பக்கத்தில் பிடிச்ச அந்த பையன். இதனால பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைங்க எங்கள்கிட்ட வந்து, இப்போ நாங்களும் இணையதளத்தில் வந்து பரபரப்பாக இருக்கிறதால இந்த மாதிரி நாங்கள் தம்பி மணியை மாதிரி உள்ள பசங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணுங்க சொன்னதால இங்கே கூடிய நண்பர்கள் உதவியோட இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை கொண்டு போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அது எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது. எத்தனை பெண்கள் அதோட மட்டும் இல்லாம என்னன்னா, அந்த பொண்ணுங்களை பாடகாயா பயன்படுத்தி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறது ஒரே நோக்கம். அதுல இந்த மாட்டுக்கத்துல தம்பி உன்னுடைய ஆபரணங்கள்லாம் போடு, ஆபரணங்கள்லாம் போடு, நீ கேட்டு போடு, போட சொல்லுங்க, இதை போட சொல்லுங்க, போடுப்பா ஆபரணத்துல நீ போடுப்பா, மாட்டிக்கிட்டு ஒண்ணுனா போடு, ஒண்ணுனா போடு, ஒண்ணு போட்டு பெரிய ஒரு ஒண்ணு. அடுத்து இவங்களால பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து அவங்களோட பேர் சொல்ல விரும்பல, சின்ன பிள்ளைங்க, அதாவதுங்க இணையதளத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க, நல்லா கேளுங்க, பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு போன வாங்கி கொடுக்கிறது முக்கியமே இல்ல. அது என்ன ஆப்? ஷேர் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பயன்படுத்தி, சமூக ஒரு ஆப்பை பயன்படுத்தி இது இப்படி ஒரு சமூக செயலா நல்லா பாத்துங்க. பெற்றோர்களே நல்லா பாத்துங்க. பையன் நல்லா உங்க பிள்ளைங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க முக்கியம் இல்ல, உங்க பொண்ணுங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க முக்கியம் இல்ல. வாங்கி கொடுத்துட்டு நமக்கு என்ன நடந்துச்சு, நம்ம எப்படி போலாம் நினைக்காங்க, தயவுசெய்து நினைக்காங்க. எங்களுக்கு வந்துங்க பலதரப்பட்ட நண்பர்கள் சந்திக்கிறோம், பலதரப்பட்ட பேர்களை சந்திக்கிறோம். ஆனா நாங்க எந்த பிரச்சனையும் வீணா பண்றது இல்ல. ஆனா இவன மாதிரியால பாதிக்கப்பட்ட பெண்கள், இப்ப நாங்க இணையத்துல கொஞ்சம் ஃபெமிலியா இருக்கிறதால எங்களோட தனி செய்திக்கு வந்து அண்ணா இந்த மாதிரி ஒருத்தவங்க ஏமாத்திரம் சொல்லும் போது அது கூட போன தங்கச்சா எங்களுக்கு எந்த சாதி எந்த மதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பையனை இன்னைக்கு பிடிச்சிருக்கோம். இது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு.
உங்க வீட்டு பொண்ணுங்க போன் யூஸ் பண்ணா அதுல ஷேர் இருக்கா மத்த விஷயம் இருக்கான்னு பாருங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ண விடாதீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுது, இந்த பையனை சொல்றோம். ஒரு பொண்ணு பேசுதுங்க, இந்த மாதிரி 20 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், 20 பொண்ணு தவறான உறவு வச்சா சொன்னா அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா விட்டுருங்கண்ணா, அந்த பொண்ணுங்க மேல தப்புங்கண்ணா அந்த பொண்ணு சொல்லுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொண்ணையும் வந்து மூளை தலையா பண்ணி வச்சிருக்கான். 20 பொண்ணு சொல்லுது அவனை விட்டுருங்கண்ணா, அவளுங்க தான் வந்தாளுங்க, அவன் மேல என்ன தப்புன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ணு பண்ணிருக்கான். அப்ப உங்ககிட்ட பொண்ணுங்க போன் யூஸ் பண்ணா கண்டுக்காம பெட்ரோல் தேசி இருக்காதீங்க. இவன் எந்த சாதி மதமா பாக்கிறது இல்ல, கிடைக்கிற பொண்ணுங்க பொம்பளைங்க. ஏய் எப்ப